வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது உள்ளிக்காரன்ட்டு தெலுங்கில் சொல்லுவாங்க. அதை வச்சு காலிஃப்ளவர் உள்ளிக்காரம் செய்ய போகிறோம். சப்பாத்தி பூரி சைட் டிஷ்ஷாகவும் பண்ணிக்கலாம். இப்போ சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் பாருங்கள். ஸோ அதாவது இது ஒரு குருமா டிஷ் மாதிரி. நம்மளுக்கு குருமான்னு கிடையாது, உள்ளிக்காரம் வச்சு இதுவாக செய்வாங்க. உள்ளிக்காரங்கிறதுக்கு நம்மளுக்கு தமிழில் அர்த்தம் என்னங்க? அது தமிழில் வெங்காயம், உள்ளின்னா ஆனியன். ஸோ அதை வச்சு பண்ணுற ஒரு சைட் டிஷ் மாதிரி. இதான் தெலுங்கில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அது இப்போ நம்ம ஸோ நம்ம எப்போவே குருமாவே தொட்டு சாப்பிடாம இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? பீன்ஸு, ஓகேங்க, கேரட்டு, இந்த பூண்டு, ஏலக்காய், கிராம்பு, தனியா, மிளகு, ஜீரகம் இதை வச்சு அரைக்கலாம். அரைக்கிறதுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம், இஞ்சி, காஞ்ச வத்தல். காரம் ஜாஸ்தி வேண்டாம். மிளகு இஞ்சிலாம் காரம் இருக்கிறதுனால 2 மிளகாய் வத்தல் போதும். ஓகேங்க. இது மூணு வச்சு அரைச்சிக்கணும். அது 3 அரைப்பொருள். இது 3 அரைப்பொருள். இது வெங்காயம் தாளிக்கிறதுக்கு பட்டாணி. இந்த மெயின் காலிஃப்ளவர் வேக வச்சிருக்கீங்க. வேக வச்சு மஞ்சள் போட்டு வேக வச்சு. இது உருளைக்கிழங்கு, தக்காளி, பச்சை மிளகாய். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னங்க பண்ண போறோம் நம்ம? ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்தணும். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றதுக்கு அப்புறமா வெங்காயம் போட்டு. ஓகே, அதாவது நம்ம சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கு வச்சுக்கோங்க, அது கிடையாது. அந்த பெரிய வெங்காயம் போட்டுக்கணும். ஓகேங்க. அப்புறம் பச்சை மிளகா, இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கணும். ஓகேங்க. இதுக்கு அடுத்தது நம்ம வேக வச்சிருக்கிற காலிஃப்ளவர். அதுக்கு அடுத்தது கேரட்டு, பீன்ஸ். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷில் நிறைய காய்கறி சேர்க்குறாங்க குருமாவை விட. அது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் எல்லா காய்கறியும் சேர்ந்த ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பட்டாணி, இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வதக்கிக்கிறாங்க. இதுக்கு உப்பு எப்போ போடணுங்க? இந்த உப்பு போட்டுற வேண்டியது. இப்போ போட்டுற வேண்டியது. ஓகே, ஒரு நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டைமு, அதுக்கப்புறம் அதுக்கு உப்பு போட்டுக்கிறாங்க. உப்பு எவ்வளோ அளவு போடணும்? உப்பு ஒரு 2 டீஸ்பூன் போட்டால் போதும். 2 டீஸ்பூன் தூள் உப்பே போதும். ஓகே, இதுக்கப்புறம் இது ஒரு தடவை உப்பை கலரி விட்டுக்கணும். இன்க்ரீடியன்ஸ்லாம் அரைச்சிக்கணும். இப்போ நம்ம அரைக்கிறது வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன வெங்காயம், அப்புறம் இன்னொன்று அந்த தனியா கலவை, அப்புறம் பூண்டு, அது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துக்கணும் இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அரைப்பொருளாக வச்சுருந்த அந்த கலவையை அரைச்சாச்சு. இந்த கலவையை நம்ம இப்படி வச்சுருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் கூட நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வரும். இந்த உப்பும் காரம் சேரும்போது தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். மசாலா, உப்பு, காரம் எல்லாமே இருக்குது இதில். ஸோ இதில் தண்ணி ஊற்றணுமா? நம்ம கொதிக்க வைக்கிறதுக்கு தண்ணி வேண்டாம். அது அப்படியே தண்ணி வேண்டாமா? அதே வெஜிடபிள்ஸே அதே வெஜிடபிள்ஸ் தான். ஒரு டம்ளர் தண்ணி அது மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஓகே, இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். நம்ம எவ்வளோ விசில் விடணும்? ஒரு நல்லா கொதிச்சுட்டுனா ஒரு விசில் போதும். இப்போ எல்லாம் வதக்கிட்டோம் இல்லையா, அதனால ஒரு விசில் போதும். ஸோ விசிலை நம்ம உடனே போட்டுடணும். நம்மளுக்கு இந்த காலிஃப்ளவர் உள்ளிக்காரம் அப்படிங்கிறது நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க.
இதில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா குருமாவில் தேங்காய் சேர்த்து பண்ணுறோம், ஆனால் இதுக்கு வந்து நம்ம அதை சேர்த்து பண்ண மாட்டேங்கிறோம். இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலிஃப்ளவர் கோபி கிரேவி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட் கொடுக்குது. இது ட்ரை பண்ணி பாருங்கங்க, நல்லாயிருக்கு. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.